பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை சிந்துவும் பூதமும். இது ஒரு 5 பாட்டாக வரும். முதல் பாகத்தை இன்றைக்கி கேளுங்க. இதில் அப்பா அம்மா 2 பையங்க. அப்பா குணசேகரன், அம்மா பேர் அலமேலு. மூத்த மகன் கணேஷ், அவங்க மனைவி பேர் கமலா. 2வது பையன் சுந்தர், அவங்க மனைவி பேர் ஜானகி. மூத்த மகனுக்கு 2மே பையங்க. சின்ன பையன் சுந்தர் இருக்கார் இல்லையா, அவருக்கு 2மே பொண்ணுங்க. மூத்த மகன் கணேஷ் அப்பாவோட விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்பா விவசாயம் பண்ணுறாங்க, அதனால் அப்பாவோட சேர்ந்து விவசாயம் பண்ணுறார். சின்ன மகன் இளைய மகன் சுந்தர் ஆசிரியர் பணி பார்க்குறாரு, வேலை பார்க்குறாரு. அதனால் அவங்க வலசியூரில் இருக்காங்க. இவங்க ஆலடிப்பட்டியில் இருக்காங்க. அப்பா அம்மா மூத்த மகன் அவங்க மனைவி எல்லோரும் ஆலடிப்பட்டிங்கிற கிராமத்தில் இருக்காங்க. அவங்க வலசியூரில் இருக்காங்க. சுந்தர் ஜானகி அவங்க 2 பொண்ணுங்க. அந்த 2 பொண்ணில் முதல் பொண்ணு பேர் சிந்து, 2வது பொண்ணு பேர் பூமிகா. 2 பேருமே படிக்கிறாங்க. இந்த பையங்களும் இது கொஞ்சம் பெரிய பையங்க, மூத்த மகனோட பிள்ளைங்க, அதுகளும் படிக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறாங்க. இவங்க ஸ்கூலில் படிச்சிட்ருக்காங்க. இப்படி இருக்கும்போது அந்த சின்ன மகனுடைய குழந்தைகள் லீவுக்கு இங்கே வருவாங்க, கூட்டிகிட்டு வருவாங்க. அப்பா அம்மா அந்த பிள்ளைகளை கூட்டிகிட்டு வருவாங்க. எங்கே அவங்க அம்மா இருக்காங்கள்ல, அம்மா அப்பாலாம் இருக்காங்கள்ல, கிராமத்துக்கு ஆலடிப்பட்டி, அங்கே கூட்டிகிட்டு வருவாங்க. இந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனால் நல்லாயிருக்கும். அது கிராமம் இல்லையா, இவங்க இருக்கிறது டவுனு. அதனால் இங்கே வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இங்கே பெரியம்மா பெரியப்பா அன்னைமார்கள்லாம் இருக்காங்க. அது போக அந்த வீடு பெரிய வீடு, விவசாயம் அவங்களுக்கு பண்ணுறாங்க. அதனால் பெரிய வீடாக இருக்கும். ஓட்டு வீடாக இருந்தாலும் நல்லா பெரிய வீடாக இருக்கும். திண்ணையெல்லாம் போட்டு நல்ல பெரிய வீடாக இருக்கும். அதனால் இதுகளுக்கு நல்லா ஓடி ஆடி விளையாட நல்லா சந்தோஷமாக ஜாலியாக இருக்குங்க. அதனால் எப்போ லீவ் வந்தாலும், ஸ்கூல் லீவ் வந்தாலும் இங்கே கூட்டு போங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி வந்துடுவாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு தடவை இந்த தடவை வந்திருக்கும்போது அவங்க அப்பா தாத்தா பாட்டி அப்பா அம்மா இந்த பெரியப்பா பெரியம்மா எல்லோரும் சேர்ந்து நாங்கள் கோயிலுக்கு போகிறோம், நீங்களும் வாங்கடின்னு சொல்லும்போது, இல்லை தாத்தா, நாங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம், பக்கத்தில் தானே கோயில் இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுங்க 2ம் படுத்துருக்குதுங்க. கொஞ்சம் நாங்கள் லேட்டாக எழுந்திரிக்கிறோம் இன்றைக்கி, நீங்கள் போயிட்டு வாங்க, வெள்ளனம்மா கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு. அவங்க எல்லோரும் சரின்னு சொல்லி எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டாங்க. இந்த 2 பொண்ணுங்க மட்டும், அக்காவும் தங்கச்சியும் வீட்டில் படுத்துருக்காங்க, சிந்துவும் பூமிகாவும். அப்போ காலையில் எந்திரிச்சு, வாடி எந்திரிடி, இன்னும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, எந்திரிச்சு நம்ம டீ குடிப்போம் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போய் அந்த அக்கா டீ போட்டு கொடுக்குறா. அக்கா தங்கையும் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வர்றாங்க. அந்த வீட்டையே சுற்றி சுற்றி வருதுங்க. வரும்போது ஒரு ரூம் இருக்குது. இதில் தேவையில்லாத ஜாமான்லாம் போட்டு வைப்போம்ல, ஸ்டோர் ரூம், அந்த ரூம் இருக்குது. இந்த ரூமுக்குள்ளே என்ன வெறும் ஜாமானாக போட்டு வச்சுருக்கு பாட்டி, என்ன இருக்குதுன்னு பார்ப்போன்னு உள்ளே போய் பார்க்குறாளுங்க 2 பேரும். அதில் ஒரு பழைய கூஜா ஒன்று இருக்குது. செம்புனால் இருக்கும்ல, இந்த பித்தளை செம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த செம்பு பாத்திரம் அது. அந்த கூஜா ஒன்று இருக்குது. அது நல்லா டைட்டாக மூடி இருக்குது. அப்போ சிந்து சொல்கிறா இவ்வளோ தங்கச்சிட்ட பூமிகாண்ட, என்னடி இது இவ்வளோ டைட்டாக இருக்குது அப்படின்னு. இதில் என்ன இருக்க போகுது, தூக்கி போடு அங்கிட்டு அப்படின்னு சொல்கிறா அவள். இல்லடி திறந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து நல்லா திறக்கிறாளுங்க. திறந்தவுடனே அது உள்ளேருந்து ஒரு பெரிய சத்தம் போட்டுட்டு ஒரு பெரிய பூதம் வருது. அது பேர் அமீர், அந்த பூதத்தோடைய பேர். அது வெளியே சொல்லுது, என்னை திறந்து விட்டதற்கு நன்றி அப்படிங்குது. ஒய்யோரமாக இருக்குது. பார்த்து பயந்து அரண்டாளுகளுக்கு. பயப்படாதீங்க, நான் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பேன். நான் 1500 வருஷமாக இதுக்குள்ளே அடைஞ்சு கிடைக்கேன், என்னை யாருமே திறக்கலை, நீங்கள் தான் திறந்து விட்டீங்க, எனக்கு விடுதலை கிடச்சிருச்சு, அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. பார்க்குறாளுங்க, நீங்கள் பயப்படாதீங்க குழந்தைகளை, என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. அப்புறம் உங்கள் பேரெல்லாம் என்னன்னு கேட்குது. அப்போ சிந்துன்னு சொல்கிறா, இவன் பூமிகான்னு சொல்கிறா. நல்ல அருமையான பேர், உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாளுங்க. அது சொல்லுது, என் பேர் அமீர் அப்படின்னு சொல்லுது. அமீரா, சரி சரி அப்படின்னு சொன்னாள். அப்போ சொல்லுது, நான் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருப்பேன், நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுது. அப்படியா, அப்போ என்னடி கேட்கலாம் அப்படின்னு கேட்குறாள். எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கொடு, இப்போ நம்ம ஒருத்தி சொல்கிறா இட்லின்னு சொல்கிறா, ஒருத்தி சொல்கிறா பரோட்டான்னு சொல்கிறா. 2மே தர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரம் மாதிரி போடுது. கையில் தட்டில் இட்லி சட்னி சாம்பார் எல்லாம் வந்துடுது. இன்னொரு தட்டில் பரோட்டா அந்த குழம்புலாம் வந்துடுது. போதுமா, வேறு என்ன வேணும் அப்படின்னு கேட்குது. இல்லை இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு சொல்கிறாள். சரின்னு சொல்லி 2 பேருக்கும், அந்த அக்காவுக்கும் தங்கைக்கும் 2 மோதிரம் மாதிரி கொடுக்குது பூதம். கொடுத்துட்டு, இதை வச்சுக்கங்க, இதை லேசாக தேய்ச்சிங்கன்னா நான் வருவேன்,
என்ன வேணும்னு கேட்பேன். நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு உடனே தந்துடுவேன் அப்படின்னு சொல்லுது. சரி சரின்னு சொல்லி வாங்கி போட்டுக்கிறாளுங்க. இது யாருக்கும் தெரியக்கூடாது, நான் யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன், உங்கள் 2 பேர் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுவேன் அப்படின்னு சொல்லுது. சரின்னு சொல்லி இவங்க வாங்கி மோதிரத்தை போட்டுக்கிறாங்க. இனிமேல் அடுத்த பாகத்தில் 2வது பாகத்தில் மீத கதையை பார்ப்போம். தேங்க்யூ.